ப்ரோ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு ப்ரோ ஃபேமிலியில யாருமே பேச மாட்டாங்க, யாருமே எங்க வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அப்பா செலவு மிச்சத்துல ப்ரோ எல்லா பொட்டைங்களும் வெளியே தத்துட்டு சேமிக்கலாம், கார் வாங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அப்பா இந்த தண்ட பெருமானங்களுக்கு காசு செலவு பண்றது மிச்சம். ஜாலி ப்ரோ, ஜாலியா இருங்க, ஜாலி. பரவாயில்ல, இது ட்ரிக்கா வச்சு பண்ணிடலாம் போல எல்லாரும். எல்லாம் சோறு திங்கே ஒரு கூட்டம் வந்துடும். சோறு குழம்பு சோறுன்ட்டு. இல்லை ப்ரோ, பாசிட்டிவா போய் நெகட்டிவா பாக்குறேன். சி மோகன்ராஜ் ப்ரோ என்ன மதன் குக்கிக்குமார் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுறேன் லைவ்ல. முருகர் பத்தி அப்புறம் சாமி ரூம் பத்தி தப்பா பேசுறான், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க அவனை. நெல்லை ஷாட்ஸ் ஓவரா இல்லையா ப்ரோ? அவனே வந்து கோயில்ல வந்து இது மோளம் அடிக்கிறான் தான். அவன் போய் சாமி போய் தப்பா பேசுவான்னு சொன்னா நம்ப முடியுது? அவனே எல்லா சாமியும் பாட்டு பாடிட்டு தான் இருக்கான் அவனோட. அது இல்லாம இன்னொருத்தவங்க சாமி பத்திலாம் போய் நம்ம தலையிடக்கூடாதுல. சாமின்றது அவங்கவுங்களோட இது உடைமை. அவங்க என்ன வேணா நம்பலாம். இப்போ ஒரு பூசாரி பாத்தீங்கன்னா சாமியை அடா உடான்னு வரு. நானும் வந்து ஐயோ சாமி அது அடா உடா பொடாவா ஐயோ போச்சு, என்ன பண்ண போறது தெரியலையா, ராத்திரி வந்து கண்ணிலே குத்தி விடுவோம் அப்படின்னு நான் நினைப்பேன். இன்னொருத்தன் வந்து நான் தான் அம்மனு சுத்திட்டு இருக்காங்க, இன்னொருத்தன் நானா வந்து சிவனோட மறுபடியும் சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட உடமை அது. அதெல்லாம் நம்ம வந்து அது தலையிடக்கூடாது. அதெல்லாம் நீயும் தலையிடக்கூடாது, நானும் தலையிடக்கூடாது. ஸ்கூலுக்கு போய் படிச்சா பீத்தினியா சாமினா அவங்களோட பர்சனல் தலை, அதுக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது. அவனை சாமி தான் அவனை ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா தன்னை தானே போய் கத்தியில குத்தி கண்ணில் குத்திட்டு போட்டோம். நீ யாரு சாமி காப்பாத்துக்கு? நீ யாரு ப்ரோ? சாமி தண்ணி தானே காப்பாத்திக்கும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க நம்பிக்கை இல்லைன்னு நம்ம உள்ள போகக்கூடாது. அதுதான் படிப்பு சொல்லி கொடுத்தது. அவங்கவுங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்கவுங்களுக்கு நம்பிக்கையை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்.